ஹதீஸ் 1546. சமூரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடம் அடிக்கடி, உங்களில் இன்று எவரும் கனவு கண்டவர் உண்டா என்று கேட்பார்கள். கனவு பற்றி அல்லாஹ் யாரை நாடினானோ அவர் தான் கண்ட கனவை கூறுவார். ஒரு நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் தாங்கள் கண்ட கனவை கூறினார்கள். நேற்று இரவு என்னிடம் 2 பேர், அதாவது வானவர்கள் வந்தனர். புறப்படுங்கள் என்று அவ்விருவரும் என்னிடம் கூறினர். அந்த இருவருடனும் நான் புறப்பட்டேன். ஒரு கழித்து படுத்திருந்த ஒருவர் அருகில் நாங்கள் வந்தோம். அப்போது அவர் அருகில் ஒருவர் கல்லை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவரின் தலையில் அவர் கல்லை போட்டார். அவரின் தலை நொறுங்கியது. அந்த கல் சற்று தள்ளி உருண்டோடிவிட்டது. மீண்டும் அவர் கல்லை எடுத்து வந்தார். அவர் இவரிடம் திரும்பி வரும் முன் இவரது தலை முன்பு இருந்தது போலவே மாறிவிட்டது. மீண்டும் வந்த அவர் முந்தைய தடவை போலவே மீண்டும் கல்லை போட்டார். நான் அந்த இருவரிடமும், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே தூய்மையானவன், இந்த இருவரும் யார் என்று கேட்டேன். புறப்படுங்கள் புறப்படுங்கள் என என்னிடம் இருவரும் கூறினர். எனவே அங்கிருந்து புறப்பட்டோம். பிறகு மல்லார்ந்து படுத்திருந்த ஒருவர் அருகில் வந்தோம். அவரின் அருகில் ஒருவர் இரும்பு தடியுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் படுத்திருந்தவரின் முகத்தின் ஒரு பக்கமாக வந்து அவரின் வாய், மூக்கு, கண் ஆகியவற்றை ஒவ்வொரு உறுப்பாக துண்டு துண்டாக்கினார். பின்பு மற்றொரு பகுதிக்கு வந்தார். மறுபுறத்திலும் அவ்வாறே செய்தார். ஒரு பகுதியில் வேதனை செய்து முடிந்து மறுபகுதிக்கு வருவதற்குள் முதல் பக்கம் சரியாகி முன்பு போலவே ஆகிவிட்டது. பிறகு மீண்டும் முதல் பக்கத்தில் வேதனை செய்வார். அப்பொழுது நான், சுப்ஹானல்லாஹ், இறைவனை மிக தூய்மையானவன், இந்த இருவரும் யார் என்று கேட்டேன். புறப்படுங்கள் புறப்படுங்கள் என என்னிடம் என்னை அழைத்து வந்த இருவரும் கூறினர். புறப்பட்டோம். அடுப்பு போன்ற இடத்திற்கு நாங்கள் வந்தோம். அதில் சப்தமும் இரைச்சலும் வந்து கொண்டிருந்தது. அதில் எட்டி பார்த்தோம். அதில் நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் இருந்தனர். அப்பொழுது அவர்களின் கீழ்ப்புறத்திலிருந்து நெருப்பு ஜுவாலை அவர்களிடம் வந்து, அந்த நெருப்பு ஜுவாலை அவர்களிடம் வந்து அவர்களை தாக்கியது. அவர்கள் அலறினார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். புறப்படுங்கள் புறப்படுங்கள் என என்னிடம் என்னை அழைத்து வந்த இருவரும் கூறினர். புறப்பட்டோம். அடுத்து ஓர் ஆற்றின் பக்கம் வந்தோம். ரத்தம் போன்ற சிவப்பு நிறத்தில் அது இருந்தது. ஆற்றில் ஒருவர் நீந்திக் கொண்டிருந்தார். ஆற்றின் கரையில் ஒருவர் இருந்தார். அவர் அருகே அதிகமான கற்கள் கிடந்தன. நீந்துபவர் நீந்திக் கொண்டே கற்களை வைத்திருப்பவரின் அருகில் வந்து தன் வாயை திறப்பார். அவரின் வாயில் கல்லை இவர் போடுவார். அவர் திரும்பி செல்வார். மீண்டும் நீந்திக் கொண்டே இவரிடம் அவர் வருவார். தன் வாயை திறப்பார். இவரும் அவரின் வாயில் கல்லை போடுவார். இவ்விருவரும் யார் என என்னை அழைத்து வந்த இருவரிடமும் கேட்டேன். புறப்படுங்கள் புறப்படுங்கள் என என்னிடம் இருவரும் கூறினார்கள். நாங்கள் புறப்பட்டோம். அதன் பின் அசிங்கமான ஒரு மனிதரிடம் வந்தோம். அவரை போன்ற ஒரு அசிங்கமான ஒரு மனிதரை நீர் கண்டிருக்க மாட்டீர். அவரோ தன் அருகில் நெருப்பை மூட்டிக் கொண்டிருந்தார். அதை சுற்றி ஓடியும் வந்தார். இவர் யார் என இருவரிடமும் கேட்டேன். புறப்படுங்கள் புறப்படுங்கள் என இவ்விருவரும் என்னிடம் கூறினார்கள். புறப்பட்டோம். வசந்த காலத்தின் பூக்கள் அனைத்தும் நிறைந்த செழிப்பான ஒரு பூங்காவிற்கு சென்றோம். பூங்காவின் நடுவில் வானத்தை தொடுகின்ற அளவுக்கு மிக உயரமான மனிதர் இருந்தார். அந்த மனிதரை சுற்றி இதுவரை நான் பார்த்திராத அதிகமான குழந்தைகள் நின்று கொண்டிருந்தன. இவர் யார், இவர்கள் யார் என்று கேட்டேன். புறப்படுங்கள் புறப்படுங்கள் என என்னிடம் இவ்விருவரும் கூறினார்கள். புறப்பட்டோம். அடுத்து ஒரு பெரிய மரத்தின் கீழ் வந்தோம். இதுவரை இதைவிட மிகப்பெரிய மரத்தை நான் கண்டதில்லை. அதில் ஏறுவீராக என்று என்னிடம் இவ்விருவரும் கூறினார்கள். அதிலே ஏறி தங்கம், வெள்ளை செங்கல்களால் உருவான ஒரு நகரத்தை அடைந்தோம். நகரின் வாசலுக்கு வந்தோம். திறந்துவிட கோரினோம். எங்களுக்கு திறக்கப்பட்டது. அதனுள் நுழைந்தோம். சிலர் எங்களை சந்தித்தனர். அவர்களின் தோற்றத்தில் பாதி மிக மிக அருவருப்பானது. அதை நீர் பார்த்திருக்க மாட்டீர். என்னை அழைத்து வந்த இருவரும் அவர்களிடம், நீங்கள் போய் அந்த ஆற்றில் குளியுங்கள் என்று கூறினார்கள். அங்கே பால் போன்ற வெண்மையான தண்ணீர் நிறைந்த ஆறு ஒன்று குறுக்கே ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் சென்று அதில் குளித்தார்கள். பின்பு எங்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்களை விட்டும் அசிங்கமான விகாரமான தோற்றம் போயிருந்தது. மேலும் மிக அழகிய தோற்றத்துடன் மாறியிருந்தார்கள்.
இதுதான் அதன் எனும் சொர்க்கமாகும், இதுதான் உம் இருப்பிடம் என்று கூறினர். உடனே என் பார்வை மேலே உயர்ந்தது. அங்கே வெண்மையான மேகம் போன்ற மாளிகை இருந்தது. இதுவும் உம் இருப்பிடமே என்று என்னிடம் அந்த இருவரும் கூறினார்கள். உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, என்னை விட்டுவிடுங்கள், அதில் நான் நுழைந்து கொள்கிறேன் என்று இருவரிடமும் கூறினேன். இப்பொழுது இதில் நுழைய வேண்டாம், பின்னர் நீர்தான் இதில் நுழைவீர் என்று இருவரும் கூறினார்கள். இரவில் சில அதிசயமானவற்றை நான் கண்டவர்களாவர். ஆற்றில் நீந்தி வந்து தன் வாயில் கற்கள் போடப்பட்ட நிலையில் உள்ள அந்த மனிதன் வட்டியை சாப்பிட்டவனாவான். நெருப்பை மூட்டி அதை சுற்றி வந்த அருவருப்பான அந்த மனிதர் நரகத்தை பாதுகாக்கும் மாலிக் எனும் வானவராவார். பூங்காவில் மிக உயர்ந்த மனிதராக இருந்தவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார். அவர்களை சுற்றி நின்ற குழந்தைகள் இயற்கையாக, அதாவது இளம் வயதில் இறந்துவிட்ட குழந்தைகள் ஆவர் என்று இருவரும் கூறினர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, இணை வைப்பவர்களின் குழந்தைகளுமா என்று நபி தோழர்கள் கேட்டனர். ஆம், இணை வைப்பவர்களின் குழந்தைகளும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அந்த இருவரும் கூறியதாக மீண்டும் தொடர்ந்து, அவர்களின் ஒரு பகுதி அழகாகவும் மறுபகுதி விகாரமாகவும் உள்ள அவர்கள் நற்செயலையும் பாவத்தையும் சேர்த்து செய்தவர்களாவர். அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று கூறினர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7047. புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: நான் நேற்றிரவு கனவு கண்டேன். 2 பேர் என்னிடம் வந்தனர். தூய்மையான நிலப்பகுதிக்கு என்னை கொண்டு சென்றனர் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக, அடுப்பு போன்ற குழிக்கு வந்தோம். அதன் மேல் பகுதி குறுகலாகவும் கீழ்ப்பகுதி விசாலமானதாகவும் இருந்தது. அதன் கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அப்போது அதன் ஜுவாலை உயரும் போது அவர்கள் அதன் குழியை விட்டு வெளியே வரும் அளவுக்கு உயர்ந்தார்கள். அதன் ஜுவாலை தாழ்ந்தால் அவர்கள் அதன் கீழ்ப்பகுதிக்கு திரும்புவார்கள். அதிலே சில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தனர். மேலும் அந்த அறிவிப்பில் உள்ளது: அடுத்து நாங்கள் இரத்தம் நிறைந்த ஆறுக்கு வந்தோம். ஆற்றின் நடுவே ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். ஆற்றின் ஓரத்தில் ஒருவர் இருந்தார். அவர் முன்னே கல் இருந்தது. ஆற்றினுள் இருந்த மனிதன் முன்னோக்கி வந்தான். அவர் வெளியேற முயற்சித்தால் அவனின் வாயில் இந்த மனிதர் கல்லை எறிவார். அவன் முன்பு இருந்த இடத்திற்கே திரும்புவான். அவர் வெளியேற முயற்சித்த போதெல்லாம் இவர் அவனின் வாயில் கல்லை எறிவதும் அவன் மீண்டும் அந்த இடத்திற்கே திரும்புவதுமாக இருந்தான். மேலும் அந்த அறிவிப்பில் உள்ளது: என்னை ஒரு மரத்திற்கு இருவரும் உயர்த்தி சென்றனர். இதுவரை நான் பார்த்திராத அழகிய வீட்டிற்குள் என்னை அழைத்து சென்றனர். அதில் முதியோரும் வாலிபர்களும் இருந்தனர். மேலும் அந்த அறிவிப்பில் உள்ளது: வாய் கிழிக்கப்பட்டவனாக நீர் பார்த்தவன் பொய் கூறுபவனாவான். அவன் பொய் தகவலை கூற அது பல பாகங்களுக்கு பரப்பப்படும். மேலும் நான் பார்த்தவை கியாமத் நாள் வரை நிறைவேற்றப்படும். மேலும் அந்த அறிவிப்பில் உள்ளது: தலை உடைக்கப்பட்டவன் அல்லாஹ்வினால் குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்பட்ட மனிதனாவான். இரவில் குர்ஆனை புறக்கணித்து விட்டு தூங்கினான். பகலில் அதை செயல்படுத்தவும் இல்லை. மறுமை நாள் வரை இவ்வாறே வேதனை செய்யப்படுவான். நீர் முதலில் நுழைந்த வீடு இறை நம்பிக்கையாளர்களின் வீடுகளாகும். இந்த வீடோ இறை வழியில் உயிர் தியாகம் செய்தோரின் வீடுகளாகும். நான் ஜிப்ரீல், இவர் மீகாயில், உம் தலையை உயர்த்துவீராக. உடனே நான் என் தலையை உயர்த்தினேன். அப்போது எனக்கு மேலே மேகம் போன்று இருந்தது. உடனே அந்த இருவரும், இதுதான் உம்முடைய இருப்பிடம் என்றனர். என்னை விடுங்கள், என் இருப்பிடத்திற்கு நான் போகிறேன் என்றேன். உமக்கு இன்னும் வயது உள்ளது, அதை நீர் முழுமைப்படுத்தவில்லை. அதை நீர் முழுமைப்படுத்திவிட்டால் உம் இருப்பிடத்திற்கு வந்து விடுவீர் என்று இருவரும் கூறினார்கள். புகாரி 1386.